உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உங்களுக்கு இமேஜ் இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். This is something really crazy. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண அதே வீடியோவை இன்னொரு தடவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் ரிமூவ் பேக்ரவுண்ட், அதில் ஆட்டோ ரிமூவர் கிளிக் பண்ணிட்டா பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே டெலீட் ஆகிட்டு சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வரும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி இருக்கிற வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். This is something really crazy. பண்ணதுக்கப்புறம் எகெயின் ஓவர்லேவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு இமேஜை பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே வரும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனில் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜை பேக்ரவுண்டுக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போனதுக்கப்புறமா சப்ஜெக்டையும் பின்னால் இருக்கிற இமேஜையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே அந்த இமேஜோட பாட்டமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கணும். அடுத்தது பேக்ரவுண்டில் ஆட் பண்ண இமேஜுக்கு இன் அண்ட் அவுட் அனிமேஷன் ஆட் பண்ணணும். கீழே அனிமேஷன் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அதில் இன்னுங்கிற ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி அனிமேட் பண்ணிக்கணும். அடுத்தது அவுட்டுங்கிற ஆப்ஷன் வச்சு அந்த இமேஜ் எண்ட் ஆகிற டைமில் எப்படி வேணுங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கும் ஆட் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எழுதணுமோ மேலே இருக்கிற பாக்ஸில் எழுதிட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு சைஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். நான் இதில் ஷேடோஸ், ஃபாண்ட் ஸ்டைல், அப்புறம் அதில் எதுவும் க்ளோ வேணுமா எல்லாமே நான் இங்கே எனக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துக்கு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு திரும்ப லேயர்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டை பேக்ரவுண்டுக்கு மூவ் பண்ணணும். மூவ் ஆனதுக்கப்புறம் அனிமேஷனில் போய் அந்த டெக்ஸ்ட் எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர். இப்போ ஓவராலாக எடிட் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. This is something really crazy. ஒரு பேப்பரை 42 தடவை நீங்கள் மடிச்சிங்கன்னா நம்ம நிலாவுக்கே போயிட முடியும். உங்கள் ஃப்ரெண்டு யார் மடிக்கிறது உருட்டுறது பேப்பர்லலாம் கொஞ்சம் சிறந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிலாவுக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்கள்.